ஹாய் வெல்கம் டு எம்டி சமையல். இன்றைக்கி அவகேடோ பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அவகேடோ எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, கேரட், ரெட் கேப்சிகன், க்ரீன் கேப்சிகன், குக்கும்பர், கார்ன் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவகேடோவை நீல வட்டத்தில் கட் பண்ணிங்கன்னா உள்ளே சீடு இருக்கும். அந்த சீடை தூக்கி போட்டுருங்க. உள்ளே இருக்கிற வெளியில் வந்து தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு பேர் கொக்கோமோலோன்னு பேருங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் ப்ரெட்டு வச்சு இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தோசை தவாவில் போட்டு கீ ஊற்றி ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு ஈவினிங் டைமில் டீயோடு எடுத்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிடுறேன். என்னென்னா, இது நான் படித்தது தான். பென்சிலும் ரப்பரும் பேசிக்கிட்டு இருக்கு. பென்சில் சொல்லுது, நான் அப்போல்லாம் தப்பு பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து நீ என்னை ரொம்ப சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நான் பண்ணுற தப்பையெல்லாம் அழிச்சிட்ற. ஆனால் அதே நேரத்தில் நீ வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு இது சொல்லுது. உடனே எரேசர் சொல்லுது, என்னுடைய கடமையே அதுதான், படைக்கப்பட்டதே அதுக்காக தானே, இதுக்காகலாம் வந்து நீ வருத்தப்படாத. நீ எனக்கு இதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் உன் தவறெல்லாம் அழிச்சிட்டு நீ திருத்தத்தோட ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகிறேன்னா அது எனக்கு ரொம்ப வெற்றி தான். நான் கரையிறேனே அப்படிங்கிறது எனக்கு கவலை கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு இந்த ரப்பர் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த ரப்பர் யாராக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? அது வேறு யாரும் இல்லை, பெற்றோர்கள் தான். அவர்கள்தான் ஆயுள் முடியும் வரை பிள்ளைகள் செய்யும் தவறுகளை திருத்தி கொண்டே இருப்பார்கள். நம் மீது பொறாமைப்படாத இரு உள்ளங்கள் அப்படின்னு சொன்னால் அது பெற்றோர்கள் தான். இதை வந்து பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.